Hi friends, welcome to JHA Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீட்ல நம்ம யூஸ் பண்ற டெய்லி சென்டென்ஸ் தான் ஒரு 10 சென்டென்ஸ் மட்டும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பால் சாப்பிடுகிறீர்களா? ஸோ இப்போ வந்து வீட்டில் குழந்தைங்க கிட்டேயோ இல்லை வந்துட்டு கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா, பால் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலாம்னா would you have milk அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா நான் இப்பொழுதுதான் சாப்பிட உட்கார்ந்தேன், நான் இப்போதான்ப்பா சாப்பிடவே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு I have just sat down to have my meals. I have just sat down to have my meals. நான் சாதம் சாப்பிடுவதில்லை, நைட் எல்லாம் நான் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். இப்போ ஒரு கெஸ்ட் சொல்றாங்க நான் சாதம் எல்லாம் நைட் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I'm not used to rice. I'm not used to rice. அப்படி இல்லைன்னா I don't eat rice. I don't eat rice. சோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. Will you have bread and butter? Will you have bread and butter? அதாவது நீங்க வெண்ணையும் ரொட்டியும் சாப்பிடுவீர்களா அப்படின்னா will you have bread and butter அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், 2 துண்டு ரொட்டியில் என் பசி அடங்காது. 2 துண்டு ரொட்டியில மட்டும் என் பசியெல்லாம் அடங்காது அப்படின்றத எப்படி சொல்லனா 2 slices of bread are not enough for me. 2 slices of bread are not enough for me. அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஃபேவரட் டிஷ் எல்லாம் நம்ம ஒருத்தவங்கிட்ட சொல்லுவோம்ல, இந்த டிஷ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த டிஷ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி உருளைக்கிழங்கும் பட்டாணியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப விருப்பமானவை அப்படின்னு சொல்றோம். அது வந்துட்டு பீஸ் அண்ட் பொட்டேட்டோ இஸ் மை ஃபேவரட் டிஷ். பீஸ் அண்ட் பொட்டேட்டோ இஸ் மை ஃபேவரட் டிஷ். நெக்ஸ்ட், சாப்பாடு நேரம் ஆகிவிட்டது, தயாராகுங்கள். சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுவோம்ல, அது எப்படி சொல்லலாம் இட் இஸ் டின்னர் டைம் கெட் ரெடி. இட் இஸ் டின்னர் டைம் கெட் ரெடி. நெக்ஸ்ட், கறியில் உப்பு குறைவாக உள்ளது. நம்ம ஏதாவது சப்போஸ் சமைச்சிருக்கிறதுல வந்துட்டு சாப்பாட்டுல வந்துட்டு உப்பு குறைவா இருக்கு அப்படின்றத எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா சால்ட் இஸ் லெஸ் இன் தி டிஷ், இல்லைன்னா சால்ட் இஸ் லெஸ் இன் தி வெஜிடபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஒன்னு வந்துட்டு இந்த டிஷ்ல வந்துட்டு கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த வெஜிடபிள்ல வந்துட்டு சால்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், காலி வயிற்றில் தண்ணீர் குடிக்காதே. ரொம்ப தண்ணி வயிறு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டேன்னா அப்புறம் எப்படி சாப்பிடுவேன், காலி வயிற்றுல தண்ணி எல்லாம் ஃபுல்லா குடிச்சிடாது அப்படி சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா do not drink water on an empty stomach. Do not drink water on an empty stomach. நெக்ஸ்ட், இன்று என்ன சமையல், இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல வீட்டுல. சோ நார்மலா வந்துட்டு இன்னைக்கு என்ன சமையல், நாளைக்கு என்ன சமையல்னு கேட்போம்ல. சோ அதை எப்படி கேட்கலாம்னா வாட் இஸ் தி மெனு டுடே. வாட் இஸ் தி மெனு டுடே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் JHA Jessie இங்கிலீஷ் கிராமர் சேனல், இதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் JHA Jessie எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங், இல்லை பேச்சு போட்டி, கட்டுரை இதெல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். Okay friends, thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.